சார் வணக்கம் சார். இன்றைக்கி ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் வந்து புக்கோட டீட்டெயில் ஒரு காயின்ஸ் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். உங்கள் கலெக்ஷன் இருந்தானா பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2024 வருஷம், அதாவது புது புக்கு. இந்த வருஷம் புக்கோட ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி டாபிக் வந்து இந்த ₹1 காயின். இது வந்து 11.66 கிராமு. 1950லேருந்து 1954 வருஷம், மொத்தமாக 2 வருஷம் தான் காயின் அடிச்சிருப்பா. இந்த காயின் பாருங்கள், 1950 வருஷம் 54 வருஷமும் இது 2 காயின், 2 வருஷம் தான் காயின் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க ₹1. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ₹1 காயின். அதுக்கப்புறம் தான் அந்த 10 கிராமு காயின் ₹1 டப்பு காயின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டு ₹1 காயின். அதில் வந்து 1950 54 வருஷம் காயின்ஸ் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துங்க. இந்த காயின்னு இதோட விலை வந்து பாருங்க, டீட்டெயில் போட்டுக்கிறேன் பாருங்க. இதில் 2 வருஷம், அதாவது 1950 வருஷமும் ஒரே மின்ட் தான், 1954 வருஷமும் ஒரே மின்ட் தான். 2 வருஷத்தில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதாவது 50 54 2 வருஷம் தான் இந்த காயின்ஸ் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதோட விலை வந்து 50வது வருஷம், அதாவது 1900 மேலே இருக்கிறது 50வது வருஷம். ₹100 யூஎன்சி, அதாவது புதுசாக இருந்தானா ₹1200 பாம்பே மின்ட்டு. இது வந்து ஸ்கேர் காயின்ஸு, அதனால வந்து ஒரே மின்ட்டில் அடிச்சிருக்கனால அது ஸ்கேரில் இருக்குது. 2வது காயின் ரேர் காயின், 1954 வருஷம். இந்த வருஷம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் நல்ல கண்டிஷன் என்னன்னா ₹1000. அதுக்கப்புறம் 1500, அதுக்கப்புறம் 2500 யூஎன்சி இருந்தானா ₹6500 மட்டும் போகும். அதுவும் பாம்பே மின்ட்டு தான். உங்கள்கிட்ட இந்த காயின் நல்ல கண்டிஷனை இருந்தானா செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேல்ஸ் பண்ணணுன்னா இந்த காயின்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுங்க. இருந்தால் செக் பண்ணுறேன், காயின்ஸோட கண்டிஷனை பார்ப்பேன். இருந்தாலும் நான் என்ன ப்ரைஸுன்னு சொல்கிறேன். பிடிச்சா கொடுக்கலாங்க சார். தேங்க்யூ. 1954 வருஷம்தான் ரேரு, 50 காமன். ₹100 1200. 1954 வருஷம்தான் 1000 6500 முட்டை போகும். ரேர் காயின் பாம்பே மின்ட்டு. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.